பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்மளுடைய பலனாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள சந்தோஷம் சமாதானமாய் நாம் இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை பாருங்க. இன்றைக்கும் கூட ஒரு அருமையான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். மத்தேயு 7வது அதிகாரத்திலிருந்து அற்புதமான வார்த்தைகள். நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் இருக்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம், எப்படி அசைக்கப்படாது இருக்க முடியும். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான், அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போறப்ப நம்முடைய வீடுகள் எப்படி இருக்கும், அவருடைய வார்த்தையின் அடிப்படையில நம்ம குடும்பங்களை கட்டும் பொழுது நம்மளுடைய குடும்பங்கள் எப்படி அசைக்கப்படாத குடும்பங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போறோம். கவனமா கேளுங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை நீங்க எடுத்து திரும்பமா படிங்க. ரொம்ப அடிப்படை சத்தியங்களை எளிமையான விதத்துல சொல்லி கொடுக்குறேன். இந்த வார்த்தைகளை எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாகவே நம்ம குடும்பங்கள் மலை மேல இருக்கிற பட்டணத்தை போல அது வெளியே எல்லாருக்கும் ஆசீர்வாதமான குடும்பங்களாக தெரியும் பாருங்க. இன்றைக்கும் கூட மத்தேயு 7வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 24லிருந்து 27வது வசனம் வரைக்கும். மத்தேயு 7வது அதிகாரம் 24வது வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆண்டோர் சொல்ற கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நம்மளுடைய குடும்பங்களை, நம்மளுடைய வாழ்க்கைய கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில நாம் கட்டும் பொழுது நிச்சயமாய் நம்ம குடும்பங்கள் எப்படி இருக்குமா, அவனை கண்மலையின் மேல தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பாருங்க, ஆண்டவர் சொல்ற மாதிரி அவருடைய வார்த்தையின் அடிப்படையில எதுக்குமே எந்த ஒரு மேட்டருக்கும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் இப்படி ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறாரு. அதனால இந்த வார்த்தையின் அடிப்படையில நான் இந்த காரியத்தை செய்ய போறேன், எங்க குடும்ப காரியத்தை நான் செய்ய போறேன், அவருடைய சித்தத்தை இந்த காரியத்துல நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ஒன்னும் நம்ம வாயை திறக்கும் பொழுதே அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது நம்ம எப்படி இருப்போம், கண்மலையின் மேல் வீட்டை கட்டின ஒரு மனுஷனுக்கு நம்ம ஒப்பா இருப்போமா. அப்ப எப்படி ஆகுமா? 25வது வசனம் பாருங்க, நம்ம எப்படி இருப்போம்னு. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விடவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. அப்போ இது ஒரு மனுஷனை குறிக்குது பாருங்க. அந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தையின் மீது தன்னுடைய வீட்டை கட்டியிருப்பாரானால் எப்படி இருப்போமா, பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏன்னா அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. பாருங்க, எங்க வாழ்க்கையில நாங்க இப்படிதான் இருக்கிறோம்னு எங்களால நிச்சயமாய் சொல்ல முடியும். இந்த ஊழியத்துக்கு வந்த புதிதுல அப்ப நாங்க சொந்த வீட்டுல இருந்தோம் பாருங்க, பெரிய வீடு. அப்போ நிறைய கர்த்தருடைய கட்டளைகளை எப்படியெல்லாம் செய்யணும்னு தெரியல. ஊழியத்திற்கு வந்த புதுசு ரொம்ப உற்சாகமா ஊழியத்துக்கு வந்துட்டோம். எல்லா பிஸ்னஸையும் வைண்ட் அப் பண்ணிட்டோம். எதுவுமே வருமானம் இல்லை. எப்படி வீட்டுக்காக இன்கம் டேக்ஸ் வரக்கூடாதுன்ட்டு நாங்கள் லோன் ஒன்று போட்டிருந்தோம். அந்த லோனு கட்ட முடியாதபடி மந்த்லி அது அதிகமாயிட்டே இருந்தது பாருங்க. அப்போ அந்த நேரத்தில் வீடை லாக் பண்ணிட்டாங்க. எப்படி அதிலிருந்து வெளியே வர்றதுன்னு தெரியல. எத்தனையோ சத்தியங்களை ஒவ்வொரு மேகசினா எடுத்து புரட்டுறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம மூத்த ஊழியர்கள் வெளியே வந்திருக்காங்க. யாருக்காவது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கா? எப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெயித்திருக்காங்க இப்படின்னு சொல்லியெல்லாம் நான் நிறைய தேடி இருக்கேன் பாருங்க. அந்த நேரத்துல ஆண்டவர் எனக்கு என்னென்ன வார்த்தைகளை கொடுத்தாரோ பாருங்க. அந்த டைம்ல நான் ஒரு மெசேஜ் ரொம்ப அதிகமா கேட்டேன். அவர் உதவி செய்கிற கர்த்தர் அப்படின்னு சொல்லி, எப்படி அவர் உதவி செய்கிறாருன்னு எஸ்தர் புஸ்தகத்துல இருந்து அதுல இருக்கிற வாக்கு தத்தங்களை எல்லாம் நான் எடுத்து படிச்சுக்கிட்டேன் பாருங்க. ராஜா தன்னுடைய முத்திரை மோதிரத்தினால சைன் போட்டா யூத குலம் காக்கப்பட்டது. இப்படி எல்லாம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் எடுத்து வச்சோம் பாருங்க. அதெல்லாம் எழுதி வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சோம். 17 நாட்களுக்குள்ளாக அந்த வீடு திறந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டது பாருங்க. கடன் வாங்கக்கூடாது, நம்ம கடனே வாங்கக்கூடாது, நம்மளுடைய கஷ்டங்களை வெளியே சொல்லக்கூடாது, இப்படிப்பட்ட நிறைய பிரின்சிபல்ஸை எங்களுக்குள்ள வச்சுட்டு வெளியே சொல்ல முடியாம வீடு லாக் ஆகிற அளவுக்கு நடந்தது பாருங்க.
ஆனா கர்த்தருடைய வார்த்தைகளை பேங்க்ல இருந்து ஒவ்வொரு நோட்டீஸ் வரும்போது அந்த நோட்டீஸ்ல எடுத்து ஆண்டவர் எனக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்களை வீட்டுக்கு கொடுக்குறாரோ வீட்டுக்காக அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் அந்த நோட்டீஸ்ல எழுதி வச்சிருவோம் பாருங்க. அந்த நோட்டீஸோட பின்புறம் எம்டிவி பேப்பர்ல யாத்திராகமம் 34:10, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன், உன்னோடு கூட இருந்து உனக்கு நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும்னு எனக்கு வாக்கு பண்ணார் வீட்டுக்காக. அந்த வசனத்தை எழுதி வச்சுட்டேன். கொலோசியர் 2வது அதிகாரம் 13, 14, 15 அந்த வசனத்தையும் நோட்டீஸ்ல எழுதி வச்சிருந்தேன் பாருங்க. என்னன்னா உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற எல்லா கையெழுத்தையும் அவர் குலைத்து போட்டிருக்கிறார். அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் எடுத்து எழுதி வச்சிருந்தேன் பாருங்க. வசனத்தை தவிர அந்த நாட்கள்ல எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. வசனத்தின் அடிப்படையில எங்க குடும்பத்தை கட்டி வந்தோம் பாருங்க. இது ஞானமான காரியம் இல்லை, ஆனா எங்களுக்கு தெரியல. அந்த நேரத்துல ஒரு சரியான ஆலோசனைகள் எங்களுக்கு எங்க இருந்தும் நாங்க பெற்றுக்கொள்ளவே முடியல பாருங்க. அப்போ அந்த டைம்ல இப்படி இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் எடுத்து எழுதி வச்சோம் பாருங்க. ஆனா கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னா என்னென்னவோ காரியங்களை எங்களுக்காக செய்தார். எங்களுக்காக ஒரு லாயரை ஏற்படுத்தி கொடுத்தார். போய் ஒரு ஃப்ரெண்டு மூலமா போய் எப்படியோ அந்த லாயரை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கி அதுக்கான பணத்தை அதுக்கப்புறமா எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கட்டி வீட்டை கர்த்தர் திறந்து கொடுத்தாரு பாருங்க. அப்போ அந்த பேங்க் ரீஜனல் மேனேஜர் சொன்னாரு, ரியலி யோர் காட் இஸ் கிரேட் மேடம். ஏன் அப்படின்னா இந்த பேங்க் தொடங்கி 118 வருஷத்துல ஒரு வீடு கூட நாங்க ஓபன் பண்ணி கொடுத்ததே இல்லை. எங்களுக்கு ஓபன் பண்றதுக்கான ப்ரொசீஜரே தெரியாது. இதுதான் வீடு, உங்க வீடு நாங்க ஓபன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. பூமி எங்கும் எந்த ஜாதிக்கும் செய்யாத அதிசயத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்து கொடுத்தாரு பாருங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு பாருங்க பிரியமானவர்களே. என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுது நம்ம வீடு எப்படி இருக்குமா, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்த அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. இன்றைக்கும் கர்த்தர் எங்களை ஜீவனோடும் சுகத்தோடும் எத்தனையோ பாடுகள், பிரச்சனைகள், நிந்தனைகள், அவமானம் எத்தனை கடந்து வந்தாலும் கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படி நிக்கிறதுக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். அவர் உதவி செய்கிற கர்த்தர் பாருங்க. சூழ்நிலைகள் எப்படி வேணா மாறி போகலாம், ஆனா கர்த்தரும் அவருடைய வார்த்தைகளும், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாள் கூட அது ஒளிந்து போகவே போகாது. ஒரு துணை எழுத்து கூட ஒளிந்து போகாது. பிரியமானவர்களே, கர்த்தர் அவ்வளோ நல்லவராயிருக்கிறார். நீங்க அவருடைய வார்த்தையில மட்டும் உறுதியா இருக்கும் பொழுது நிச்சயமாய் நமக்கான காரியங்களை அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். வார்த்தையை பெற்று கொண்டவர்களை வேதம் எப்படி சொல்லுதுன்னா தேவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யோவான் 10வது அதிகாரம் 35வது வசனம். யோவான் 10:35. யோவான் 10வது அதிகாரம் 35வது வசனம். தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்காய். இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கிறார். வசனத்தை பெற்று கொண்டவர்கள் தேவர்கள். கர்த்தருடைய வார்த்தை தான் இயேசுவாக இருக்கிறார் பாருங்க. அப்ப நம்ம எல்லாம் குட்டி இயேசுக்கள். அவருடைய வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு பாருங்க. நாங்க செய்தது மதீனமான காரியம்தான். அதுக்கான பேங்க்ல என்ன போய் பண்ணணுமோ அதுக்கான ப்ரொசீஜர்ஸை செய்திருக்கணும். ஆனா நாங்க ஊழியர்களாக அப்பதான் ஊழியத்துக்கு புதுசா வந்திருக்கிறோம். வெளியே சொல்றதுக்கு வெக்கம், பயம் ஒரு பக்கம். நல்லா வாழ்ந்தவர்கள் திடீர்னு இந்த மாதிரி வரும்பொழுது சூழ்நிலைகளை மேற்கொள்ள தெரியல. அதனால எல்லாரும் இப்போ நோட்டீஸ் எடுத்து வச்சு அதுல வசனத்தை எழுதுங்க. ஆனா அதற்கான காரியங்களை கர்த்தர் செய்யும்படியான ஞானத்தை கொடுப்பார் பாருங்க. பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தையின்படி நாம் நிற்கும் பொழுது நம்ம வீடு எப்படிப்பட்டதா இருக்கும். பெருமழை வந்து பெரும் புயல் வந்து எது வந்து அந்த வீட்டின் மேல மோதினாலும் அது விழாது. ஆனா நம்ம கர்த்தருடைய வார்த்தையில இல்லாம நம்ம சும்மா அப்படியே பாரம்பரியங்கள்னால நடத்தப்பட்டோம் அப்படின்னா பாருங்க, அது ரொம்ப துக்ககரமான விஷயம். 27வது வசனம் பாருங்க. பெருமழை சொரிந்து, மத்தேயு 7:27. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்த அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். நம்ம வார்த்தையில நிக்கல அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை சந்திப்போம் பாருங்க. இன்றைக்கு நான் இவ்வளவு உறுதியா அதிகாரப்பூர்வமா பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா கீழே விழுந்து எந்திரிச்சு வசனத்திலேயே தான் இருந்தோம் பாருங்க. அப்ப வசனத்துல நிக்கும் போது இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆக்கி வச்சிருக்கிறாரு பாருங்க. ஆனா நம்ம வசனம் தெரியாதவர்களா இருந்தோம் அப்படின்னா
அந்த வீடு என்னாச்சா, மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அதனால இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். யாருக்கும் இப்படிப்பட்ட நிலைமை வராது. ஆனால் நம்ம அடிபட்டு வார்த்தையை கற்றுக்கொள்றதில்ல. ஒரே சீராக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் கன்மலையின் மேலே நம்மளுடைய வீட்டை கட்டினவர்களாக, அஸ்திவாரம் எப்படி இருக்குமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம அசைக்கப்படாது இருப்போம். சங்கீதம் 112 சொல்லப்பட்டபடி, சங்கீதம் 112 முதல் வசனம், அது ரொம்ப ஒரு அற்புதமான வசனம் பாருங்க. சங்கீதம் 112 முதல் வசனம், அவருடைய அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய கட்டளைகள்ல மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய வீடு எப்படி இருக்கும்னு தான் 112வது சங்கீதம். அவன் என்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், அவன் நித்திய கீர்த்தி உள்ளவனாயிருப்பான். பிரியமானவர்களே, அதனால இப்படிப்பட்ட நல்ல குடும்பங்களை, நல்ல வீடுகளை நாம் கட்டுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாக, வார்த்தையிலேயே நம்ம குடும்பங்களை கட்டுகிறவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் கண்மலையின் மேல வீட்டை கட்டின புத்தியுள்ள மக்களை போல இருப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் இப்படிதான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய சித்தத்தை வைத்திருக்கிறார். இப்படி நடக்கிறதுக்கு கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.